मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमिर्न तेजो न वायुः चिदानन्दरूप शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपः शिवोऽहं शिवोऽहम्. அனைவருக்கும் வணக்கம். உலக இலங்கை பரதநாட்டிய கலைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் அபிநய சேக்ஸ்திரா நடனப் பள்ளியின் அனுசரணையுடன் ஞானச்சிப்பியின் பாகம் 6 எமது மூத்த கலைஞரும் நடன ஆசிரியருமான திருமதி வினோதினி பரதன் அவர்களை இன்று சந்திக்க இருக்கின்றோம். இந்த நேர்காணலை எமது திவ்யா சுஜன் அவர்களுடன் நான் கையளித்துக் கொள்ளுகின்றேன். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆன்ம வெளிக்கடல் மூழ்கி திளைப்பவர்க்கு அச்சம் உண்டோ மனமே, தேன்மடை இங்கு திறந்தது கண்டு தேக்கி திரிவோமடா என்ற பாரதி வாக்கிற்கிணங்க வெளிக்கடலோடு கலையினை புகுத்தி கலை இன்பத்தை நுகர்ந்து சிறு முதலே கலை பயில்வோர் பலரை கண்டிருப்போம். கருவிலே கலை பயின்றோர் ஆம். இங்கு காணும் காட்சி போலவே நமது புத்தர் சொன்ன வாக்கிற்கிணங்க நாம் இன்று என்ன நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையை நமக்கு அளித்தது நமது எண்ணங்கள் தான். நமது இன்றைய நிலை நமது எண்ணங்களாயே ஆக்கப்பட்டிருக்கிறது. உயர் எண்ணங்களை கலை எண்ணங்களாய் மாற்றி கலை எண்ணத்தை சிறு பராயத்திலிருந்தே தன்னுள் விதைத்து விதைத்து கருவிலிருந்து பிரகலாதன் ஹரிநாமம் கேட்டது போல கருவிலேயே கலைச்சுவையை மெல்ல மெல்ல உள்வாங்கிய பாக்கியத்துக்கு உரியவர். தன் தாயை ஆரம்ப குருவாக கொண்டு கலை பயிலும் வரம் எத்தனை பேருக்குத்தான் வாய்த்திருக்கிறது. அரிய அருள் பெற்று இயல்பிலேயே நாத லயத்தை தன் உடல் உள்ளத்துள் பதிப்பித்தவர். நாடி நாளங்களுக்குள் கேட்கும் நாதம் எந்த தடை வரினும் தூர விலகாது. அந்த வகையில் பல சவால்களை சந்தித்தும் சாதித்து நிற்கும் நடன கலைஞர், இலங்கையின் சிரேஷ்ட ஆசிரியர், தற்போது லண்டனில் கலா நிகேதனம் நடனப்பள்ளியின் ஸ்தாபக இயக்குநராகவும் இருக்கும் மதிப்புக்குரிய திருமதி வினோதினி பரதன் அவர்களை ஞானச்சிப்பியின் பாகம் 6 சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இனிய வணக்கங்கள் அம்மா. வணக்கம் திருமதி திவ்யா சுஜேன், திருமதி நிரஞ்சனா சுரேஷ். உங்கள் இருவருக்கும் வணக்கத்தை கூறுவதோடு இலங்கை கலைஞர்கள் அகில உலகம் முழுவதும் பரந்திருக்கும் நமது இலங்கை நடன கலைஞர்களை இந்த ஞானச்சிப்பி செவி மூலமாக நீங்கள் அவர்களை அறிமுகப்படுத்துவதும் அவர்களை கௌரவிப்பதும் மிகவும் மகிழ்ச்சிக்குரியதும், இந்த முயற்சிகள் தொடர்வதற்கு எமது வாழ்த்துக்களையும் கூறி இந்த செவ்வியை தொடர இருக்கிறேன். ஒரு நேர்காணலின் ஆரம்பத்திலேயே உங்கள் வாழ்த்துக்களையும் அன்பினையும் சம்பாதித்து கொண்டு இந்த நேர்காணலை தொடர இருக்கிறோம் என்று நினைக்கிறேன். ஆமாம், ஞானச்சிப்பியின் மூல நோக்கமும் அதுதான். எத்தனையோ கலைஞர்கள், எத்தனையோ நல்ல ஆசிரியர்கள், நடன ஆசிரியர்கள், சிரேஷ்ட ஆசிரியர்கள் உலகளாவிய ரீதியில் இலங்கை மண்ணில் பிறந்து பரவிய நிலையில் நடனக்கலையை கற்பித்து வருகிறார்கள், நடன தொண்டாற்றி வருகிறார்கள். அந்த வகையில் அவர்களை இளைய சமுதாயமும் இனி வருகின்ற நடன கலைஞர்களும் நடன ஆசிரியர்களும் அறிந்திருக்க வேண்டும். அவர்கள் கற்ற வித்தை, கற்பித்த விதம் அத்தனையும் அந்த அனுபவ பகிர்வென்பது மிக மிக முக்கியமானது. அந்த அனுபவ பகிர்வின் ஒரு மகிழ்வினை இனி வருகின்ற ஆசிரியர்களும் பெற வேண்டும், பல்லாண்டுகளுக்கு இது நிலைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் ஞானச்சிப்பியை நாங்கள் ஆரம்பித்தோம். அந்த வகையில் உங்களது கலை பயணம் மிக சுவாரஸ்யமானது. நடனக்கலை மட்டுமல்லாமல் வாய்ப்பாட்டு, வயலின் போன்றவற்றை முறைப்படி கற்றிருக்கிறீர்கள். ஒரு நடன கலைஞராய் இந்த சங்கீதம், இசை என்பதனை எவ்வாறு உள்வாங்குகிறீர்கள், எப்படி நோக்குகிறீர்கள்? ஒரு நடன கலைஞருக்கு சங்கீத ஞானம் என்பது மிகவும் முக்கியமானது. சங்கீதம் முற்றாக நாங்கள் கற்றிருக்காவிட்டாலும் அடிப்படை ஞானமாவது இருந்தால் மிகவும் உதவியாக இருக்கும் என்பது எனது நோக்கு. நான் முறைப்படி சங்கீதம், நடனம், சங்கீதம், வயலின் மூன்றும் என்னுடைய தாயாரிடம்தான் ஆரம்பித்தேன். தாயார் திருமதி மகாலட்சுமி லிங்கநாத பிள்ளை அவர்கள்.
அவரிடம் கற்ற பிறகு குறுகிய காலத்தின் பின்னர் என்னை வேறு ஆசிரியரிடம் சென்று மேற்படிப்பு என்னை தொடர வைத்தார் எனது தாயார். அந்த சங்கீத ஞானம் இருந்தால் ஒரு ஆசிரியைக்கு ஒரு பதமாகட்டும், ஒரு கீர்த்தனமாகட்டும், ஒரு ஜதீஸ்வரமாகட்டும், அந்த ஸ்வரங்கள், அந்த பாவங்கள், அதுகள் எல்லாம் இலகுவாக நாங்களே பாடி அந்த மாணவிக்கு சொல்லிக் கொடுக்கும் திறமை எங்களிடம் இருக்கும். முற்று முழுதாக ஒரு சங்கீத பட்டதாரியாக இருக்க வேண்டும் என்றது அல்ல. அந்த சங்கீத அடிப்படை அறிவு இருந்தால் மிகவும் உதவியாக இருக்கும், நாங்களே பாடி சொல்லிக் கொடுப்பதற்கு மிகவும் இலகுவாக இருக்கும் என்பது எனது நோக்கம். இசை என்பது நாட்டியத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு ஆதார ஸ்ருதியாகத்தான் இருக்கிறது. இந்த இசை அனுபவம், இசை அறிவு, இதனை எவ்வாறு நீங்கள் நாட்டியத்துக்குள் கையாண்டிருக்கிறீர்கள் உங்கள் நெறியாழ்கையில் அல்லது நீங்கள் கற்பிக்கும் போது? இது சம்பந்தமான சில விடயங்களை பேசலாமா? இசை பொறுத்தவரையில நான் முதலில் ஆரம்பித்தது இசை, அம்மாவிடம் கற்றுக்கொண்ட இசை, நடனம், வயலின் 3லும். அம்மா இந்த நேரமும் வீட்டில் பாடிக்கொண்டே தான் இருப்பாள். அம்மாவுடைய பிடித்தமான பாடல்கள் குயிலே, வண்டாடும் சொலைத்தனிலே, அப்படி பிரபலமான பாடல்கள் எல்லாம் இன்றும் எனக்கு மனதில் சிறு பிள்ளையாக இருந்த போதே நான் அதை கேட்டு கேட்டு எனக்கு அந்த இசை மனதில் ஊறி இருந்தது. எனக்கு நான் முதலில் சங்கீதம், நடனம், வயலின் 3ஐயும் அம்மாவிடம் கற்றுக்கொண்டிருந்த போது நான் சிறு பிள்ளை பாடசாலைகளில் எனது நடனங்கள் அம்மா பழக்கி, எனது நடனம் இல்லாத நிகழ்வே அங்கு பாடசாலையில் இருக்காது. அப்படி ஆடிக்கொண்டிருந்த நேரங்களில், நடனம் செய்து கொண்டிருந்த வேளையில் அப்பாவுக்கு அவ்வளவு நடனத்தில் அவ்வளவு ஈடுபாடு இருக்கவில்லை. நான் சங்கீதமும் வயலினும் மட்டும் படித்தால் காணும் என்று தான் அப்பா நினைத்தார். ஆனால் அம்மாவின் ஆசைக்கிணங்க என்னை வேறு குருமார்களிடம், நான் வயலின் பிரபல வயலின் வித்வான் திருமதி சத்யபாலதி நவரட்னம் அவர்கள், இலங்கை வானொலி கலைஞரும் கூட, அவரிடம் நான் வாய்ப்பாட்டும் வயலினும் என்னை அம்மாவிடம் இருந்து நான் அவரிடம் மேற்கொண்டேன். தொடர்ந்து அதன் பின்னர் அம்மா பிரபல ஒவ்வொரு வித்துவான்களிடம் இருந்தும் வித்தியாசமான நுணுக்கங்களை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அம்மாவின் ஆசையின் பேரில் பிரபல வித்துவான்களான பொன் சுந்தரலிங்கம் அவர்கள், திரு ஏ.கே. கருணாகரன் அவர்கள், திரு பால் திலநாயகம் அவர்கள், பொன் சுபாஷ் சந்திரன் அவர்கள் என்று நிறைய வித்துவான்களிடம் என்னை அம்மா கற்பிக்க வசதி செய்து கொடுத்தார். அதன்படி அம்மா வீட்டில் நெடுக பாடிக்கொண்டிருக்கிறதால எனக்கு அந்த பாட்டுகள் மனதிலேயே அப்படியே ஊறிக்கொண்டே இருந்தது. அந்த பாடல்கள் இன்றுமே எனது மனதில் இருந்து அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு எனக்கு அந்த நிறைய உதவியாக இருந்தது. அந்த பாடல்களை நான் மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது மாணவர்களை முதலில் பாட வைத்து விடுவேன். பாட வைத்துட்டு தான் அதுக்கு பிறகுதான் நடனத்தையே நான் தொடங்குவேன். அந்த பாடல்கள் இன்றியமையாதது. எனக்கு பாட்டு வசதியும் இருந்ததால நான் கடவுளுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். நான் இந்த இவ்வளவோ குருமார்கள், எனக்கு நிறைய குருமார்கள் கிடைத்துள்ளார்கள். அவ்வளவு பேருட்டே நான் கற்பிக்கும் வசதி எனக்கு கிடைத்தது. எனக்கு கடவுளுடைய பொக்கிஷம் எனக்கு அது. அதே மாதிரி வயலின்ல நான் செல்வி தனதேவி சுப்பையா, இப்ப தனதேவி மித்ரதாஸ் அவர்கள் கனடாவில் இருக்கிறார். அது மாதிரி திருமதி ஞானாம்பிகை பத்மசியாமணி, சர்வேஸ்வர சர்மா அவர்கள், இப்படி பிரபல வித்துவான்களிடம் வயலினும் நான் படித்திருந்தேன். அதெல்லாம் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் எனக்கு சொல்ல வேண்டும். ஒரு நடன ஆசிரியர் நன்கு இசை பயின்றிருக்க வேண்டும், அறிந்திருக்க வேண்டும். அதே போல லயம் நன்கு அறிந்திருக்க வேண்டும். இவை இரண்டும் இரு கண்கள் போல துணை நின்றால் நமது நாட்டியம் என்பது ஒரு ஆதாரமாக மக்கள் என்றைக்குமே மேலோங்கி வரும். ஆமா, அந்த வகையில் ஒரு சுவாரஸ்யமான செய்தி குறிப்பிட்டீர்கள். நீங்கள் எந்த காலத்தில் நடனம் கற்க ஆரம்பித்தீர்கள்? கிட்டத்தட்ட எந்த ஆண்டுகளாக இருக்கு? என்னுடைய வயதின்படி நான் 3.5-4 வயதிலேயே எனது நடனம் அம்மாவிடம் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு விட்டது. நான் அம்மாவோட படிக்கல, நான் அம்மா ஏதாவது அவ்வளவு நடனத்தில் அவ்வளவு ஈடுபாடு எனக்கு. சின்ன சின்ன பாட்டுகள் அப்படியே அம்மா நிறையவே சொல்லி தந்திருந்தா எனக்கு. அப்போ அம்மா ஏதாவது பொருளை எடுத்துக்கொண்டு வர சொன்னா கூட நான் அதை எடுத்துக்கொண்டு வந்து டான்ஸ் ஆடி வந்து அதை கீழே விழுத்தி அம்மாட்ட பேச்சும் பண்ணினதுகள் எனக்கு இன்னுமே ஞாபகம் இருக்குது. அம்மாட்ட பேச்சு வாங்கினது இப்படியே தான் நான் அம்மாவிட்ட இருந்து படிச்சு கொண்டு வந்தேன். பிறகு ஒரு 11 நிறைய ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ் நிறையவே நான் செய்திருக்கிறேன். அம்மா பழக்கி நான் நிறைய மொழிகள் ஏறி இருக்கிறேன்.
படிச்சிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு 11-12 வயசு வர போது நான் ஒரு எனது உறவினர் பெண், பக்கத்து வீடு, அந்த என்னோட உறவினரான ஒரு மாஸ்டர் கீதாஞ்சலி நெல்லியா அவர்கள்ட்ட பழக போய் கொண்டிருந்தவ. ஆனால் அப்பாவுக்கு நான் டான்ஸை மேற்கொண்டு நான் செய்கிறதுல, பரதநாட்டியம் பயில்றதுல அவ்வளவு ஈடுபாடு இருக்காததால் அப்பா கொஞ்சம் விரும்ப இல்லை. ஆனால் நான் அப்பாவிடம் அடம் பிடித்து நான் கட்டாயம் அங்கே போய் பழக வேண்டும் என்று நான் அவோட போய் கீதாஞ்சலி நெல்லியா அவர்களிடம் பழகி கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு நான் நுண்கலை பீடத்திற்கு நான் போகிறதுக்கு இந்த சமயத்தில் நான் என்ன 2 சிநேகிதிகளுக்கு நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். திவ்யா, எனது சிநேகிதி மீனா பரம்தில் ராஜா அவர்களுடைய பிரபல வித்வான் பரம்தில் ராஜா அவர்களுடைய மகள் மீனா ராஜு அவர்களுடைய உதவியின் பேரில் தான் இந்த நுண்கலை பீடத்திற்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருந்த போது எனக்கு வீட்டில் அப்பா நான் மேற்கொண்டு அங்கே போய் படிக்க வேண்டும் என்றது அவ்வளவு விரும்ப இல்லை. நான் அதை பற்றி அக்கறைப்படவும் இல்லை, எனக்கு அது தெரியவும் மாட்டுது. இப்போ ஒரு மத்தியானம் போல் ஒரு 1 மணி 2 மணி இருக்கும் மீனா வீட்டை வந்து இப்படி இன்றைக்கு தான் லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கட்டாயம் போட வேணும் மீனோன்னு சொன்னேன். அந்த நேரம் அப்பாவிடம் கேட்டபோது அப்பா சொல்லிட்டார், அந்த நேரம் நான் டீச்சர்ஸ் கிரேட் வோக்கல் முடிச்சுட்டுட்டேன், வயலின் டீச்சர்ஸ் கிரேடுக்கு படித்து கொண்டிருக்கிறேன். அப்போ நடனத்தில் அப்பாவுக்கு அவ்வளவு ஈடுபாடு இல்லாததால் நான் கீதாஞ்சலி நெல்லியா சார்கிட்ட போய் படித்து கொண்டிருந்ததோடு அது அவ்வளோத்தோடு நிப்பாட்டுப்பட்டுட்டது. அப்போ நுண்கலை பீடத்துக்கு நான் போடுறதுக்கு எனக்கு நடனத்துக்கு போடத்தான், மீனாவும் நடனத்துக்கு போடுறேன், நானும் நடனத்துக்கு போட வேண்டும், பரதநாட்டியத்திற்கு போட வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது அப்பா அதற்கு முற்று முழுதாக மறுத்து விட்டார். ஆனால் மீனாவும் போய் என்னுடைய தப்பனருடன் கதைச்சு, இல்லை அங்கிள் கட்டாயம் அவ போட வேணும் என்று சொல்லி லாஸ்ட் டேட் அன்றைக்கு உடனே யாழ் பல்கலைக்கழகத்துக்கு போய் விண்ணப்பம் எடுத்து நான் அப்ளை பண்ணினது. இந்த நிமிஷத்தில் நான் மீனா அவர்களுக்கு நான் கட்டாயம் திருமதி மீனா பீடல் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அப்படி எனக்கு அருமையான நண்பர்கள் கிடைத்தார்கள். நான் அப்பா அதுக்கு எனக்கு நுண்கலை படத்துக்கு விட்டது கூட வேறு நினைச்சிருந்த, நுண்கலை படத்திற்கு நாங்கள் போவதென்றாலும் இன்டர்வியூஸ் இருந்தது, அதுக்கு போகிறது நிறைய கஷ்டமாக இருந்தது, கடினமான அந்த நாங்கள் இன்டர்வியூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் போக வேணும். அவர் நினைச்சது போடட்டும், கிடைக்காமல் போகலாம் என்று தான் அந்த இதில் தான் அவர் என்னை விட்டது. ஆனால் எனக்கு அந்த நடனத்துக்கு போக கூடாது என்று சொன்னதால நான் மெயினாக வயலினை போட்டு சம்பாக பரதநாட்டியத்தை போட்டு தான் எனக்கு போகக்கூடியதாக இருந்தது. மெயினாக பரதநாட்டியம் போட அப்பாவின் விருப்பத்துக்கு மாறாக நான் போக விரும்பவில்லை. அப்படி போய்த்தான். அதே நேரம் இன்று வரை எனக்கு நளினி சிவகுமாரன் அவர்கள், அரஸ்கோ அவர்களுடைய மகள் நளினி சிவகுமாரன், இன்றும் எனக்கு நடனத்தை பொறுத்த வரையிலோ சகல உதவிகளும், எனக்கு எந்த ஆலோசனைகளும் செய்கிறது இந்த 2 நண்பிகளும். இந்த சந்தர்ப்பத்தில் நான் அவர்களுக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். நிச்சயமாக. நீங்கள் உங்கள் தந்தையாருக்கு அத்தனை தூரம் இதில் ஈடுபாடு இல்லை நாட்டியத்தில் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு ஏதாவது அந்த காலத்தில் இருந்த சமூகம் இல்லாட்டி சமுதாயம் ஏதாவது காரணமாக இருந்திருக்கலாமா, இல்லை அவரது தனிப்பட்ட? நிச்சயமாக திவ்யா, அவருடைய விருப்பம் அவருடைய தனிப்பட்ட விருப்பம் தான். அது எந்த விதமான சமூக சிந்தனைக்காகவோ எதற்காகவும் அவர் மறுப்பு தெரிவிக்கவில்லை. எனது குடும்பத்தில் நாங்கள் 4 பேர். முதல் அண்ணா, பிறகு நான், பிறகு தங்கச்சி, பிறகு தம்பி. எனக்கு சிலவேளை நான் குடும்பத்தில் மூத்த பொம்பளை பிள்ளையாக இருக்கிறதால சிலவேளை அவர் நடனத்தை ஏன் படிப்பிக்க வேண்டும், அதை நான் பின் வாழ்க்கையில் அதை ஒரு தொழிலாக நான் கொள்ளக்கூடாது என்று நினைத்தாரோ விரும்பவில்லையோ என்னவோ, அவருடைய அது தனிப்பட்ட விருப்பம் தான். ஆனால் அப்படி இருந்தாலும், தனிப்பட்ட விருப்பமாக இருந்தாலும் மேற்கொண்டு நான் நடனத்தில் எனக்கு இருந்த ஆர்வங்கள், பிறகு அம்மா என்னை வேறு ஆசிரியர்களிடம் குருமார்களிடம் கொண்டு போய் சேர்த்து நான் படிக்கிறதுக்கோ எல்லா வசதிகளையும் எனக்கு நிறையவே செய்து தந்தார். ஈவன் நான் இந்தியாவுக்கு போறது கூட அப்பாவோட விருப்பத்தின் பேர்ல தான் நான் போனேன். நான் அப்பாவுக்கு தெரிஞ்சிட்டு எனக்கு நல்ல விருப்பமா இருக்குது, தான் இனி அதை தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு சகல உதவிகளையும் செய்து தந்தார். நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற போது நான் திருமணம் ஆவதற்கு முதலேயே நான் வகுப்பலை ஆரம்பித்து விட்டேன். அந்த ஆரம்ப மாணவர்கள் வரைகளை கூட அந்த மாணவர்களை உள்ளெடுத்து அவர்களுடைய சைக்கிள்களை பார்க் பண்ண வேண்டி தானே தான் கொண்டு போய் எல்லா சைக்கிள்களையும் பார்க் பண்ணிதுன்றது கூட ஒவ்வொரு வருஷமும் நான் கலை விழா வைப்பேன். யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி குமாரசாமி மண்டபத்தில் எனது மாணவர்களுடைய நிகழ்வுகள் நடக்கும், ஒவ்வொரு வருடமும் நடக்கும். அதற்கு ஹாலுக்கு புக் பண்றதுல இருந்து எனக்கு எல்லா வசதிகளும் என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு
என்னுடைய கலைத்துறைக்கு என்னுடைய தாயும் தகப்பனாரும் செய்த உதவிகளும் என்னை இந்த அளவுக்கு வளர்வதற்கு இந்த பெற்றோர் எனக்கு செய்த உதவிகளை நான் என்றென்றும் என் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். நான் ஒரு கொடுத்து வைத்தவள் என்று நினைக்கிறேன். இதே போல நீங்க குறிப்பிட்டீர்கள் உங்கள் நண்பர்கள் பற்றி. கலைஞர்கள் ஒரு நண்பர்களாக கிடைப்பது என்பது ஒரு பெரிய வரம் தான். அந்த வகையில் நாங்கள் திருமதி நளினி சிவகுமாரன் அம்மையாரோட உரையாடும் பொழுது கூட குறிப்பிட்டிருந்தார், அந்த பெட்ச்ல இருக்கிற அத்தனை பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளவு உதவி செய்து என்றைக்குமே நாங்கள் பொறாமை கொண்டது இல்லை, கலைஞர்களுக்கு இடையிலே அத்தனை ஒரு ஒற்றுமை இருந்ததுன்னு. ஆமாம், எந்த காலத்திலேயுமே அது தொடர்ந்து கொண்டிருந்தால் கலைஞர்கள், அதுவும் இலங்கையில் கலை மிக மிக ஓங்கி வளரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கூட இல்லை. ஆமாம், தொடர்போம். உங்களது கற்றல் நுண்கலை கல்லூரியில் கற்ற பிறகு கற்பித்தல் எங்கே ஆரம்பிக்கப்பட்டது? நீங்கள் ஒரு நடன ஆசிரியர்களாக பாடசாலையில் கற்பிக்க தொடங்கினீர்களா, இல்லை பிரத்யேக வகுப்பு கலாநிகேதனை ஆரம்பித்தீர்களா? நான் பாடசாலையில் படித்துக் கொண்டிருக்கும் போதே எனது 17 வயதில் எனது அயலவர்கள், உறவினர்கள், அவர்களுடைய சிறு குழந்தைகள் நாங்கள் அக்காவிடம் படிக்க போகிறோம் என்று கேட்டதன் பேரில் நான் வகுப்புகளை ஆரம்பித்தேன். அவர்களுக்கு வாய்ப்பாட்டு, வயலின், நடனம் 3ஐயுமே நான் கற்பித்துக் கொடுத்து கொண்டிருந்தேன். எனது ஆசைக்காகவும் அவர்களுடைய விருப்பத்தின் பேரில் நான் படிப்பிக்க தொடங்கினேன். அதன் பின்னர் நான் நுண்கலை படத்திற்கு போய் பட்டதாரியாக வெளிக்கிட்டதற்கு பிறகு நான் ஆசிரியர் நியமனத்தில் ஈடுபட்டு எனது முதல் நியமனம் கொழும்பில் தான் எனக்கு கிடைத்தது. அதுவும் இன்சர்வீஸ் அட்வைசராக என்னை தேர்ந்தெடுத்தார்கள். அதற்காக என்னை கொழும்பிலேயே நியமனத்தை எனக்கு தந்திருந்தார்கள். நான் கொழும்புல வேலை செய்கிற போது அங்கே இன்சர்வீஸ் அட்வைசராக நடனத்திற்கான இன்சர்வீஸ் அட்வைசராக பல பிரதேசங்களுக்கு போய் அந்த நடனத்துறை, அந்த நேரத்தில் தான் எனக்கு அந்த நடனத்திலேயே மிகவும் எனக்கு ஈடுபாடு ஒன்று எனக்கு கிடைத்தது. நான் முதலேயே வாய்ப்பாட்டு, வயலின் 2மே முதலேயே நான் கற்று நிறைய படிச்சிருந்ததால இதை மேற்கொண்டு நான் நடனத்தில் நான் கூடுதலாக தேடுதல் எனக்கு தேவைப்பட்டது, எனக்கு ஆசையுமாக இருந்தது. அந்த நேரம் நான் நிறைய தேடுதல்கள், நிறைய பாட்டுகள் கேட்பேன், நிறைய நடன கலைஞர்களுடைய நிகழ்வுகளுக்கு நான் செல்வேன், நிறைய வீடியோக்கள் பார்ப்பேன். நடனத்தை நான் நிறையவே எனக்குள் தேடிக்கொண்டேன். நான் நினைக்கிறேன் பட்டதாரி பட்டம் என்பது முக்கியமல்ல, தேடுதல் கட்டாயம். இந்த பட்டதாரியாக இருக்கட்டும், பட்டதாரி இல்லாமல் இருக்கலாம். இந்த தேடுதல் இல்லை என்றால் அந்த அளவு எங்களுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்படாது என்று நான் நினைக்கிறேன். பட்டப்படிப்பு மட்டும் அதுக்கு தேவையாக இருக்காது. ஒரு ஆசிரியருக்கு கட்டாயம் அந்த தேடுதல் இருக்க வேண்டும் என்பது எனது நோக்கு. தேடுதல் எதை சார்ந்ததாக இருந்தது? எவ்வாறான தேடுதலுக்குள் உங்கள் தேடல் பயணத்தை நீங்கள் ஆரம்பித்தீர்கள் ஒரு நடன ஆசிரியராக? ஒரு நடன ஆசிரியராக என்னுடைய தேடுதல் நிறைய வீடியோ பார்க்கறது, நிறைய நடன கலைஞர்களுடைய ப்ரோக்ராம்ஸ், நிகழ்வுகளுக்கு நான் போகிறது, இது இப்படித்தான் நான் தேடிக்கொண்டேன். நிறைய வீடியோக்கள், நிறைய கேட்கறது, நடன பரதநாட்டிய பாடல்களை நிறையவே நான் கேட்பேன். என்னுடைய ரசனையை விட வேறு பரதநாட்டிய கலைஞர்களிடம் இருக்கும் ரசனைகள், ஒவ்வொரு பரதநாட்டிய கலைஞர்களிடம் ஒரு கலைஞராக இருந்தால் அவரிடம் இருக்கும் ஒவ்வொரு ரசனைகளையும் நான் ஒவ்வொரு சஞ்சாரி பாவங்களில் ஒவ்வொரு வித்தியாசமான அவர்களுடைய ரசனைகளை பூர்த்தி இருப்பார்கள். அந்த ஒவ்வொரு பரிமாணங்களில் நாங்கள் அதை பார்த்து ரசித்து அந்த கற்பனை அதனை எமக்குள்ளே கற்பனையாக எடுத்து நாங்கள் எப்படி செய்யலாம் என்றது அது கூடுதலாக நான் அந்த தேடி அதை நான் திரும்ப எனக்குள்ளேயே பூத்தி அதை எப்படி செய்யலாம் என்று எனது கற்பனை வளத்திலேயே நான் வேறு விதமாக எனது நடன தேடுதலை நான் தேடிக்கொண்டேன். நிறைய பாட்டுகள் கேட்பேன். காரில் போகைக்குள்ள போட கூட என்னுடைய காருக்குள்ள நிறைய சிடிஸ் இருக்கும். எப்போ பார்த்தாலும் பாட்டுகள், கர்நாடக சங்கீத பாட்டுகளாக இருக்கட்டும் அல்லது நடன பாட்டுகளாக இருக்கட்டும், வயலின் கச்சேரிகளாக இருக்கட்டும், நிறைய சிடிஸ் இருக்கும். எப்பவும் போகைக்குள்ள இந்த சிடிஸ்களை தான் கேட்டுக்கொண்டிருப்பேன். ஜதிகள், கோர்வைகள், வர்ணங்கள், தில்லானா, பதம், புஷ்பாஞ்சலி இப்படின்னு வகையான பாட்டுகளை நிறைய கேட்பேன். அது எல்லாத்தையும் கேட்டு அது எல்லாத்தையும் பிறகு என்னுடைய கற்பனை வளத்திற்கு அதுகளை எடுத்து என்னுடைய கற்பனை வளத்திற்கு நானாயே அதுகளுக்கு பாட்டுகளுக்கு கோரியோகிராஃப் பண்ணித்தான் நான் என்னுடைய தேடுதலை பயன்படுத்தி கொண்டேன். அற்புதமான விடயம். ஏனென்றால் ஒரு நாட்டிய கலைஞர்கள் ஒரு மேடை நிகழ்வுகளை வழங்கும் போதோ அல்லாட்டி இப்போ இருக்கிற மாதிரி சமூக வலைதளங்களின் நிகழ்ச்சிகளை வழங்கும் பொழுதோ அதை ஏனைய கலைஞர்களும், சக கலைஞர்களாக இருக்கட்டும், சிரேஷ்ட கலைஞர்களாக இருக்கட்டும், அதனை பார்த்து மதித்து அவர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்வது என்பது ஒரு மிகப்பெரிய விடயம் தான். இந்த காலத்தில் சில வேளைகளில் அழைத்தால் கூட
அந்த நிகழ்வுகளுக்கு போகாமல் இருக்கிற கலைஞர்களும் இருக்கு. ஏனென்றால் இந்த இந்த உலகம் மிக இனிமையானது. இங்குள்ள மனிதர்கள் அத்தனை பேரும் இனிமையானவர்கள். அதிலும் கலைஞர்கள் என்பது மிக மிக இனிமையானது. ஆனா அந்த கலைஞர்களின் எண்ணிக்கை மிக குறைவாக இருக்கிறது. அவர்கள் எல்லாருமே போய் ஒரு கச்சேரிக்கு வாழ்த்தி அதை பார்த்து அவர்களுக்கு அந்த பாராட்டுதல்களை இளங்கலைஞர்களுக்கு கொடுக்கும் பொழுது நிச்சயம் ஒரு கலைஞர்கள் ஆற்றுகை கலைஞர் இன்னும் இன்னும் வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. இதனை நாங்கள் வலுவாக நம்புகிறோம். இந்த தருணத்தில் உங்கள் சார்பில் கூட நாங்கள் இனிய கலைஞர்களுக்கும் நாங்கள் குறிப்பிட விரும்புவது என்னவென்றால், ஒரு கலை நிகழ்வுகளுக்கு அழைத்தால், இல்லை அழைப்பு வரவில்லை என்றால் கூட வாழ்த்தும் எண்ணம் இருந்தால், நெஞ்சம் இருந்தால் அந்த இளங்கலைஞர்களை வாழ்த்துவோம். ஒரு செட் ஆஃப் டீச்சர்ஸ் நீங்கள் சொன்னீங்கள், இத்தனை ஆசிரியர்களிடம் நீங்கள் கற்றீர்கள், அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். அதே போல நாட்டியத்துறையிலும் நீங்கள் பல ஆசிரியர்களிடம், சிறந்த ஆசிரியர்களிடம் கற்றிருக்கிறீர்கள். ராமநாதன் நுண்கலைகள் கல்லூரி எனும் பொழுது சாந்தா அம்மையார் அவர்களை சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதே போல நான் நினைக்கிறேன் கிருஷாந்தி ரவீந்திரா அம்மையார் அவர்களிடம் நீங்க கற்றிருக்கிறீர்கள். இதே போல இந்தியாவிலும் குறிப்பிட்ட சில காலங்கள் அடியார் லக்ஷ்மணன் சார் மற்றும் சில அனுபவங்களை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். இது பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நீங்கள் கற்ற ஆசிரியர்களிடம் இருந்து நீங்கள் எடுத்த விடைகள், அவர்கள் எவ்வாறு உங்களுக்கு கற்பித்தார்கள், அவர்களிடம் நீங்கள் வியந்து வியந்து பார்த்தது என்ன ஒவ்வொரு ஆசிரியரிடம்? யாழ் வளாக நுண்கலைப்பீடத்துக்குள்ள நான் நுழைஞ்ச போது நான் அங்கே மெயினாக வயலினையும் சப்பாக பரதநாட்டியத்தையும் போட்டதால் அது எனக்கு உள்ளுக்குள்ள ஒரு அவாவாக இருந்தது. நானும் அந்த மெயினாக்கள் செய்கிற மாதிரி எல்லா டான்ஸ் குரூப் செய்கிற போதும் நான் அந்த எங்களுக்கு மேலே கம்பி வேலை போட்டிருக்கும், அதில் போய் எட்டி நின்று பார்த்து கொண்டிருப்பேன் வேறு டான்ஸ் கிளாஸஸ் நடக்கிற போதெல்லாம். அதே மாதிரி நான் அதுக்குள்ளே போய் சேர்ந்த உடனேயே நான் மேற்கொண்டு எனது நடன பரதநாட்டியத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அவாவால் நான் இப்போது திருமதி கிருஷாந்தி ரவீந்திரா, கிருஷாந்தி அவள் மெரி பண்ணுறதுக்கு முதல் மிஸ் மெரி பண்ணுறதுக்கு முதல் அவட்ட போய் நான் அவவே குருவாக கொண்டு நான் அவரிடம் பரதநாட்டியத்தை பயின்று கொண்டேன். அப்போ அவள் மெரி பண்ணிட்டேன். அவள் ஒரு மிஸ்ஸாக இருந்தவ, ஒரு எங்களையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அவள் ட்ரீட் பண்ணுவாள். அவளோட அணுகுமுறை வித்தியாசமாக இருந்தது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் அவள் ட்ரீட் பண்ணுவாங்களே. இப்போ எனக்கு குரு என்று நினைக்கிற போது அந்த குரு மரியாதை இருந்தாலும் அவவே ஒரு சிநேகிதி மாதிரி தான் அவளோட நாங்கள் பழகி கொண்டது. அதே மாதிரி சாந்தா மிஸ்ஸிட்ட போகிற போது நான் சப்ஜெக்டில் நாங்கள் 4 பேர் இருந்த நாங்கள் மிஸ்ஸிட்ட ஃபைன் ஆர்ட்ஸுக்கிட்ட நாங்கள் போய்க்கல. சப்புக்கு 4 பேர் இருந்த நாங்கள். அப்புறம் ஃபர்ஸ்ட் இயரில் 2 பேர், ஒரு ஆள் மேரி பண்ணி போயிட்டா, ஒரு ஆள் விட்டுட்டா அப்படின்னு வரைக்க அடுத்தடுத்த இயரில் நான் தனியாக ஆளாகவே இருந்துட்டேன். அதால் தான் எனக்கு ஒவ்வொரு டீச்சர்ஸ்கிட்டையும் கிருஷாந்தி ரவீந்திரா, மற்றது சாந்தா மிஸ், பத்மரஞ்சி அக்கா, செல்வலக்ஷ்மி மிஸ்ன்னு எங்களுக்கு அங்கே ஃபைன் ஆர்ட்ஸை பொறுத்த வரையில் நிறைய டீச்சர்ஸ், ஒவ்வொரு காலம்புற ஒரு டீச்சர், பின்னிறம் ஒரு டீச்சர், ஒவ்வொரு ஹவர்ஸ் வாலின்லேயும் சரி நடனத்துக்கும் சரி ஒவ்வொரு அவர்ஸும் எங்களுக்கு டீச்சர்ஸ் மாறிக்கொண்டே இருப்பினோம். இப்போ எல்லாரிடமுமே ஒவ்வொரு நுணுக்கங்களையும் ஒவ்வொருவருடைய அணுகுமுறைகளையும் நாங்கள் எடுத்து உள்வாங்கிக் கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. சாந்தா மிஸ்ஸை படிக்கிற போது சாந்தா மிஸ் வெள்ளம் அமைதியான ஒரு ஆள். அவள் கணக்க கலைக்க மாட்டாள். கிருஷாந்தி மிஸ்ஸோட நாங்கள் எல்லாத்தையுமே கலைப்போம், வெள்ளம் ஃப்ரெண்ட்லியாக தான் அவளோட பழகுவோம். சாந்தா மிஸ்ஸிட்ட போகிறனாலே சரியான பயமாக இருக்கும். சாந்தா மிஸ்ஸில் அங்கே தலை தெரியுதுன்னு சொன்னாலே இங்கே நாங்கள் வார்ம் அப் பண்ணி எல்லாம் ரெடியாக நின்றுடுவோம். நாங்கள் இப்போ நான் தனியாளாக இருக்கிற போது நிறையவே என்னை வளம்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருந்தது. என்னென்னா அவர்களுடைய முழு பார்வையும் என்னில் தான் இருக்கும். அந்த கிளாஸ் டைமில் டீச்சர்ஸ்ட முழு பார்வையும் என்னிட தான் இருக்கும். அப்போ நான் நிறையவே என்னை தயாராக்கி அந்த முழு அரமண்டி, அந்த கிளாஸ் முடியும் மட்டும் அரமண்டின்னா அப்படியே இருக்கணும், மங்களங்கள் அசையலாது. அதே மாதிரி தான் நான் கஷ்டப்பட்டு தான் ஆனால் அணுகுமுறையை பொறுத்த வரையில் சாந்தா மிஸ்ஸிட அணுகுமுறை வித்தியாசமாக, கிருஷாந்தி மிஸ்ஸிட அணுகுமுறை வித்தியாசமாகத்தான் இருந்தது. 2 பேருடைய அணுகுமுறைகளும். சாந்தா மிஸ் அகாடமியில் படிக்கல கூட நாங்கள் கதைக்கிறதுக்கு பயப்படுவோம். ஆனால் அவள் லண்டனுக்கு வந்திருந்த போதெல்லாம் போய் சந்திக்கிற போதெல்லாம் அவன் அந்த பழகைக்குள்ள அதே மாதிரி அந்த ஃப்ரெண்ட், அந்த குரு சிஷ்யர் என்ற இதே பாகுபாடு இல்லாமல் அவன் நல்ல ஒரு இதாக தான் இருந்தது. எனக்கு அதெல்லாம் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொருடைய அணுகுமுறைகளும் நாங்கள் உள்வாங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் டீச்சர்ஸ்கிட்ட இருந்து நாங்கள் எடுத்துக்கொண்டேன். அடியார் லக்ஷ்மணன் குரு அவர்களிடம் நீங்கள் கற்க வேண்டும் என்று அவள் எவ்வாறு உருவானது? ஏன்னா அந்த
காலகட்டத்தில் பார்த்தால் இலங்கையை சார்ந்த நிறைய நடனம் பயின்ற மாணவர்களாக இருக்கட்டும், நடன கலைஞர்கள், ஒரு ஆசிரியர் தரம் எடுத்தவர்கள் எல்லாம் மேற்படிப்புக்கு அடையார் லட்சுமணன் சார் அவர்களிடம் அணுகியது ஒரு வழமையாக இருக்கிறது. பல ஆசிரியர்கள் அவ்வாறு இருந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு சூழ்நிலையால் சேர்ட்ட போறதுக்கான காரணம் எவ்வாறு உருவானது, அல்லது நீங்கள் போனதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? நல்லதொரு கேள்வி திவ்யா. இது நான் ஆசிரியர் பதவி எனக்கு கொழும்பிலே கிடைத்து நான் அங்கு ஆசிரியராக கடமை புரிந்து கொண்டிருந்த போது எனக்கு நடனத்திலே எப்போது ஆர்வம் உண்டானதோ அன்றிலிருந்து எனக்கு இந்தியாவுக்கு சென்று படிக்க வேண்டும் என்ற ஒரு உந்துதல் எனக்கு ஏற்பட்டிருந்தது. ஆனால் அதை அப்பாவிடம் அதற்கு பயத்திலேயோ என்னவோ அம்மாவிடம் அணுகி கேட்டிருந்தேன். அம்மாவுக்கும் அப்பாவிடம் அணுகிறதுக்கு பயத்துல அப்பா விடமாட்டார் என்றே நாங்கள் நினைத்து கொண்டு, அப்பாவை நான் ஐயா என்று தான் சொல்லுவேன், ஐயா விடமாட்டார் என்று நினைத்து கொண்டு நாங்கள் அவரிடம் அணுகியது கிடையாது. கொழும்பில் நான் படிப்பித்துக் கொண்டிருந்த போது என்னுடைய சகோதரன் துஷ்யந்தன் என்ற பிள்ளை அவர்கள் வெளிநாட்டில் கடமை புரிந்து கொண்டிருந்தார். அவர் ஊருக்கு வந்த நேரம் நான் அண்ணாவிடம் என்னுடைய ஆசையை கூறியிருந்தேன். அண்ணா அப்பாவிடம் அணுகி ஐயாவிடம் கேட்டிருந்தார். அவள் ஆசைப்படுறாள், தங்கச்சி ஆசைப்படுறா, ஒருக்கா போய் படிச்சுட்டு வரட்டுமே ஐயான்னு சொல்லி கேட்டபோது ஐயா ஒரு மாதிரி ரெண்டு மெனமா அண்ணா பொறுப்படுத்தபடியால நானும் அம்மாவும் போய் அவருக்கு தகுந்த ஆசிரியர்களை ஒழுங்குபடுத்தி விட்டு நாங்கள் வருவோம் என்று அவர் பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டபடியால ஐயா அதற்கு ஓம் என்று சொல்லியிருந்தார். அதன் பேர்ல தான் நான் என்னுடைய நடனத்துறையில நான் இவ்வளவு சிறப்பாக நான் போய்கொண்டிருக்கிறேன்டா. இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய அண்ணா இன்று வரை எனக்கு உதவியாக இருக்கிறது. என்னுடைய அண்ணாவையும் 3 பேரையும் நான் என்னுடைய பூர்வ புண்ணியம் செய்த நான் தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் எனக்கு அம்மா அப்பா அண்ணா என்று எனக்கு வாய்த்தது நான் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். அண்ணாவோட உதவியால தான் நான் இந்தியாவுக்கு சென்று மேற்கொண்டு படிக்கிறதுக்கு எனக்கு அண்ணா தான் நிறைய உதவிகள் என்னை கொண்டு அங்கே சேர்த்து, அடையார் லக்ஷ்மண் ஆகட்டும் ராஜ்ஸ்ரீ மிஸ் ஆகட்டும் 2 பேரிடமே கொண்டு போய் அங்கே சேர்த்து விட்டிருந்தேன். நான் அங்கு கல்வி கற்க போக வேண்டும் என்றது இந்தியாவுக்கு போக வேண்டும், நான் பரதம் படிக்க வேண்டும், யாரிடம் படிக்க வேண்டும் என்ற நினைப்புகள் எதுவுமே எனக்கு அப்போது இருந்ததில்லை. ஏனென்றால் போறதுக்கு கிடைக்குமா என்று நான் நினைத்து கொண்டிருந்ததை ஒழிய எந்த ஆசிரியரிடம் போய் படிக்க வேண்டும் என்றது நான் நினைவுகளை கொஞ்சம் கூட சிந்தித்ததில்லை. போகலாம் என்று எனக்கு நிச்சயமாக அண்ணா சொன்னதோட எனக்கு அதில் இருந்த சந்தோஷம் என்றால் அது அளவு அதற்கு எல்லையே இல்லை என்று சொல்லலாம். அப்புறம் அங்கு போனதன் பிறகுதான் என்னுடைய சித்தி உறவினர்கள் 2 மூலமாக நான் ராஜ்ஸ்ரீ மிஸ்ஸட்டையும் அடையார் லக்ஷ்மண் சார்ட்டையும் போகக்கூடிய எனக்கு இது கிடைச்சிது. 3 குறுகிய காலம் நான் படித்திருந்தாலும், ஈவன் சாந்தா மிஸ்ஸா இருக்கட்டும், ராஜ்ஸ்ரீ மிஸ்ஸா இருக்கட்டும், அடையார் லக்ஷ்மண் சாராக இருக்கட்டும், குறுகிய காலங்கள் நான் படித்திருந்தாலும் அந்த குறுகிய காலத்திலேயே நான் எனக்குள் ஒரு ஆளுமையை எனக்கு அந்த குருமார் தந்திருந்தார்கள். சகல ஆசிரியர்களும் எனக்கு என்னுடைய கலைத்துறையில் நான் ஒரு ஆளுமையை கொண்டிருந்தது என்னுடைய குருமாருடைய நான் செய்த புண்ணியம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். நிறைய நான் கற்றுக்கொண்டேன். அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயே நான் அதை கற்றுக்கொண்டேன். இப்படித்தான் என்னுடைய இந்தியா சென்று நான் என்னுடைய நடன கலை தொடர்ந்தது. தாயிடம் கற்ற வித்தையை சேயிடம் சேர்ப்பிக்கின்ற பெருமை உங்களுக்கு தான் வாய்த்திருக்கிறது என்று கூற வேண்டும். இவ்வாறு நீங்கள் ஒரு 3 தலைமுறைகளாக நடன பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறீர்கள், நடனத்தை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பேற்பட்ட அருங்கலைஞர்கள் இலங்கையில் இருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய விஷயம்தான். அந்த வகையில் நீங்கள் இலங்கையை விட்டு புலம்பெயர்ந்து லண்டனுக்கு எந்த ஆண்டு கால பகுதியில் நீங்கள் சென்றீர்கள்? அப்பொழுது இலங்கையில் நாட்டியம் என்பது எவ்வாறான ஒரு நிலையில் இருந்தது, எவ்வாறான ஒரு தரத்தில் இருந்தது? நாங்கள் இடம்பெயர்ந்து வந்தது, நான் லண்டன்ல வந்தது 1997ஆம் ஆண்டு. இலங்கையை விட்டு நான் வெளிக்கிட்டது 1996ஆம் ஆண்டு நாங்கள் வெளிக்கிட்ட நாங்கள். ஆனால் அந்த நேரத்தில் நாங்கள் இருந்த இலங்கை நிலவரம் தொடர்பாக இந்த பிரச்சனைகள் காரணமாக அங்கு என்ன கலையாக இருந்தாலும் வகுப்புகள் தடைப்பட்டதும் நிகழ்வுகள் கணக்க நடக்காமல் போனதும் இது அங்கே நடந்து கொண்டே இருந்தது. அதால கலை கொஞ்சம் பின்தங்கி கொண்டுதான் இருந்தது.
போர்க்கால சூழ்நிலைகளை பொறுத்ததால அந்த நிகழ்வுகள் கொஞ்சம் தடைப்பட்டு கொண்டு தான் இருந்தது. மாணவர்கள் சிலவள வேற வசதி வரும், சிலவள வசதி வராது. அப்படித்தான் அங்கத்தை கலை வாழ்வு மாணவர்களிடையே போய்கொண்டிருந்தது. ஈவன் நான் ஒவ்வொரு வருடமும் வைக்கிற கலை விழாக்கள் கூட இந்த சீரான கால கட்டங்களால கலை விழாக்கள் கூட ஒரு 2 வருடங்கள் தடைப்பட்டு விட்டிருந்தது. ஆனால் அப்படி இருந்தாலும் கூட சந்தர்ப்பங்கள் கிடைக்கிற நேரத்தில் பெரிய சீனியர் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் அங்கே இருந்தவை. அவையிலெல்லாம் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அங்கே வைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருந்தது. நாங்கள் சீரான சூழ்நிலை இருந்திருந்தால் இற்றவரை நான் என்னுடைய நினைப்பின்படி நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருந்தபோது பார்த்த கலை விழாக்களோ அல்லது ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸோ, நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கைக்குள்ள பொன் சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் இளம் கலைஞர் மன்றம் என்று ஒன்று ஆரம்பித்து அதில் இளம் கலைஞர்களையே ஊக்குவித்துக் கொண்டிருந்தார். அதனாலேயே நாங்கள் நிறைய முன்னேறினாங்கள் என்று சொல்லலாம். என்றால் ஒவ்வொரு ஆண்டும் நடக்கிற ப்ரோக்ராம்ஸில் நாங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராம்லையும் நாங்கள் பங்கு கொள்வோம். அந்த நிகழ்வுகள் எல்லாம் சரி பெரிதாக அரிதாகிவிட்டது. அதே மாதிரி ரசிகரஞ்சன சபா, அப்படி நிறைய சபாக்கள் இருந்தது. நிறைய அந்த சபாக்கள் எல்லாம் கலையை வளர்த்து கொண்டிருந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் திவ்யா, நீங்கள் இலங்கை கலைஞர்களை, நீங்கள் நடன கலைஞர்களை நீங்கள் ஊக்குவிக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் மிகவும் மிகவும் அரிதானது. ஒன்று சூழ்நிலை, மற்றது போய் நாங்கள் இந்திய கலைஞர்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே ஒரு நடன குருவோ அவர்களுக்கே அமைந்துவிடும். நடனத்துக்கோ சங்கீதத்துக்கோ வயலினுக்கோ வாய்ப்பாட்டுக்கோ அவர்களுடைய குடும்பத்துக்குள்ளேயே பெரிய பெரிய கலைஞர்கள் இருப்பார்கள். அது அவர்களுடைய கலைகளை வளர்த்து கொள்வதற்கு பெரிய ஒரு அது வாய்ப்பாக இருந்தது. ஆனால் நம்முடைய இலங்கை மக்களை பொறுத்தவரையில் மிக மிக அரிது. நாங்கள் இன்னொரு டீச்சர்கிட்ட தேடி போக வேண்டியிருந்தது. அப்படித்தான் எங்களுடைய கலைகளை நாங்கள் வளர்த்து கொண்டோம். அதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். எங்களுடைய இலங்கை கலைஞர்கள் மிகவும் திறம்பட செய்கிறதுன்றது மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயம். இந்த சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் அவர்கள் இன்னும் கலையை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இனி வரும் காலங்களிலாவது நாம் நிச்சயம் ஒரு முன்னிய நிலைக்கு முதலில் எட்டி அதன் பிறகு அடுத்த ஒரு மேற்பட்ட நிலைக்கு நாங்கள் நடன கலைஞர்கள், இலங்கையில் இருக்கிற நடன கலைஞர்கள் எட்ட வேண்டும். உலகளாவிய ரீதியில் அவர்கள் புகழ் பரவ வேண்டும். நல்ல ஆற்றுகை கலைஞர்கள் வளர வேண்டும். அந்த வகையில் இன்று நம்மோடு இணைந்திருக்கிற நிரஞ்சனா சுரேஷ் அவர்கள் சில சுவாரஸ்யமான கேள்விகளை உங்களுக்காக வைத்திருக்கிறார். அவரிடம் சில நேரங்கள் கையெழுத்து விட்டு மீண்டும் ஒரு அற்புதமான பகுதிக்குள் நுழைய இருக்கிறார். மிக அருமையாக போய்கொண்டிருக்கின்றது இந்த நேர்காணல். உங்களுடன் கூடவே இருந்து இந்த நேர்காணலை காண்பதில் எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்கின்றது டீச்சர். அந்த வகையில் எனது சிறு கேள்விகள் உங்களுக்காக. இசை, நாட்டியம், இதில் உங்கள் மனதிற்கு முதன்மையாக படுவது எது? நடனம், உங்களோட கேள்வியின்படி நடனமா இசை சங்கீதமான்னு கேட்டிருந்தீங்க. ரெண்டுமே எனக்கு 2 கண்கள் மாறித்தான். ஆனால் எனக்கு 12 வயசுக்கு முதல் வரை நான் நடனங்கள் செய்து கொண்டு இருந்தாலும் அது நடனம் தொடர்ந்து எனக்கு படிக்க முடியாமல் போய்விடுமோ என்று நான் கூடுதலாக சங்கீதத்திலேயும் வயலின்லேயும் தான் நான் கூடுதலாக முயற்சி செய்து அதைத்தான் படித்து கொண்டிருந்தேன். அதுக்கு பிறகு எனக்கு கலைக்கு இந்தியாவுக்கு போய் படித்து எனக்கு அப்பா அண்ணா அம்மா எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணினதில் எனக்கு நடனத்தில் கூடுதலான எனக்கு ஈடுபாடு வந்தது. அதில் இன்னும் நான் முன்னேறணும்னு ஆசையும் வந்தது. அதே மாதிரி இங்கேயும் என்ன ஒரு டான்ஸ் டீச்சர்ன்னு தான் எனக்கு தெரியும். ஏன்னா அதில் தான் நான் கூடுதலான தேடுதலும் கூடுதலான இன்னும் எனக்கு தேவைன்னு இன்னும் நான் அதை இன்னும் கூடுதலாக அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு ரெண்டுமே முக்கியம் என்று தான் சொல்லுவேன் ரஞ்சனா. அடுத்ததாக, நீங்கள் தாயிடம் கற்றதையா இல்லை சேயிடம் சேர்ப்பதையா உங்களுக்கு மனதில் ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது? நல்லதொரு கேள்வி நிரஞ்சனா. தாயிடம் கெட்டது என்றது அது ஒரு பாக்கியம் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அங்கே வளர்ந்த முறை வேறு, இங்கே பிள்ளைகள் வளர்கிற முறை வேறு. எங்களுடைய வளர்ப்பு முறையில் அம்மா ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னான்னா நாங்கள் உடனே போய் செய்வோம். அது சரியில்லை இது சரியில்லைன்னா அதையே நாங்கள் திருத்தி நாங்கள் உடனே செய்யக்கூடியதாக எங்களுக்கு நேர காலங்களும் எங்களுக்கு அது சரிப்பட்டு வந்தது. இங்கே வளர்கிற பிள்ளைகளுக்கு நேரங்கள் சரியான கஷ்டமாக இருக்கிறது. நான் மகளை படிப்பிக்கிற விதத்தில் பார்க்கல அவருக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது.
அவள் பாட்டு வாலின் டான்ஸ் இந்த மாதிரி மூண்டும் படிச்சிருக்கிறா. அதே நேரம் நெட்பால் ஸ்போர்ட்ஸுகளும் நிறைய செய்கிறவா. பட் அந்த காலத்துக்குள்ள எனக்கு சொல்லி கொடுக்கறது சரியான கஷ்டமாக இருந்தது. ஆனால் அப்படி இருந்தால் கூட அவளோட டெடிக்கேஷனால தான் அவள் என்னோட ஒத்துழைச்சு அவள் இந்த அளவு தூரத்துக்கு எனக்கு உதவி செய்கிறா. அதையோட இட்ட வர எனக்கு அதுவும் எனக்கு ஒரு பாக்கியம். அவள் எனக்கு இப்படி உதவி செய்கிறதும் சரி, இப்போ ஸ்டூடெண்ட்ஸை மேக்கப் பண்ணுறதுலேருந்து ப்ரோக்ராம்னா அவவே எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து எல்லா உதவிகளும் அவளே செய்கிறதில்ல. எனக்கு அம்மாட்ட படித்தது பிள்ளைகிட்ட படித்தது பிள்ளைக்கு படிப்பிச்சது ரெண்டுமே எனது பாக்கியமாக தான் கருதுறேன். மிக அழகாக சொன்னீர்கள் டீச்சர். அடுத்ததாக, நீங்கள் இலங்கையில் கற்பித்ததா அல்லது தற்போது நீங்கள் லண்டனில் கற்பித்துக் கொண்டு இருக்கின்றதா உங்களுக்கு ஒரு திருப்திகரமாக அமைகின்றது? கஷ்டமான கேள்வி ரஞ்சனா. கஷ்டமான கேள்வியிலே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. கஷ்டமான கேள்வி. ஆனால் அங்கே நாங்கள் கற்பித்தல் முறை நாங்கள் சொல்லி கொடுக்குற போது அந்த பிள்ளைகளோட சூழல், அந்த அவைகளோட வாழ்க்கை முறை சூழல் எல்லாமே அவர்கள் அதை டக்குண்டு அதை எடுத்துக்கொள்கிற பக்குவம் இருந்தது அந்த பிள்ளைகளுக்கு. ஒரு ஒரு வாழ்க்கை சூழலோடையே கலை பிணைந்து போய் இருந்ததால் அவர்களுக்கு அதை அப்படியே கிரகிக்கக்கூடிய தன்மை அந்த மாணவர்களுக்கு இருந்தது. அது எனக்கு இலகுவாக இருந்தது. இங்கே படிக்கிற பிள்ளைகளுக்கு மல்டி கல்ச்சருக்குள்ள அந்த பிள்ளைகள் வாழ்றதால அந்த பிள்ளைகளுக்கு. ஆனால் இங்கே நாங்கள் பெருமைப்பட வேணும். என்னன்னா இங்கே வெளிநாடுகளில் வாழ்கிற முழு பெற்றோர்களுமே எங்களுடைய கலை கலாச்சாரத்தை எங்களுடைய பிள்ளைகள் அத்தனை தங்களுடைய குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்க்கிறார்கள். அது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். அப்படி இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்போ இங்கிலீஷில் பிள்ளைகள் கூடுதலாக கதைக்கிற பிள்ளைகள் இருந்துச்சுன்னா நாங்கள் தமிழில் இருக்கிற விஷயங்களை நாங்கள் இங்கிலீஷில் அவைகளுக்கு விளங்கப்படுத்தி, இப்போ ஒரு கதைன்னு சொன்னால் அந்த கதையை விளங்கப்படுத்திட்டு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் ஒரு நீண்ட ஒரு ப்ரோசஸ்ன்னு தான் சொல்லலாம். எங்களுக்கு அங்கே இலகுவாக நாங்கள் கையாளுறோம். இங்கே கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் பிள்ளைகள் கிரகிச்சு கொள்வது கொஞ்சம் பிந்தியாக இருந்தாலும் நல்ல அழகாகவே கிரகிச்சு அதை அழகாகவே வெளிப்படுத்துகிறார்கள். அடுத்ததாக, இந்த கலையில் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் என்றால் எதை நீங்கள் கூறுகின்றீர்கள்? நல்ல நல்ல கேள்விகளாக எங்கே ரஞ்சனா தேடி எடுத்தீங்க. நல்லதொரு கேள்வி. சவால் என்றது கட்டாயம் சொல்ல வேண்டும் ரஞ்சனா. நான் எதிர்கொண்ட சவால் இது பெரியதொரு சவால் என்று தான் சொல்ல வேண்டும். நான் நடனத்துறை என்னக்குள்ள பூந்த நேரம், நடனத்துறையை நான் எனக்கு ஆசையாக நான் எடுத்துக்கொண்ட பொழுது எனக்கு சில சில விஷயங்களால் எனக்கு மேற்கொண்டு படிக்கிறதுக்கு ஐயாவுக்கு விருப்பம் இல்லாதாலே நான் விட்டு பிறகு நான் மீண்டும் தொடர்ந்து அதிலேயே முழுமையாக நான் என்னை அர்ப்பணித்து போது ஃபைன் ஆர்ட்ஸில் நான் எனக்கு சப்பாகத்தான் நான் எனக்கு பரதநாட்டியத்தை போடக்கூடியதாக இருந்தது. ஆனால் இன்று வரை மற்ற கலைஞர்கள், அதிகமான கலைஞர்கள் என்னுடைய திறமை, என்னுடைய ஆளுமை எல்லாவற்றையும் என்னை பார்த்து ரசித்தாலும் சில கலைஞர்கள் என்னென்னா அது சப்பா தானே எடுத்தவ என்ற ஒரு உள்நோக்கம் அவர்களுக்கு இருக்கு. என்னை பொறுத்தவரையில் பட்டப்படிப்பு என்றது ஒரு மட்டைன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த சர்டிஃபிகேட்ன்றது சர்டிஃபிகேட்டை வச்சுக்கொண்டு நாங்கள் எங்களுடைய ஆளுமைகளை வெளிக்கொணராமல் இருக்கிற கலைஞர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறோம். அது என்னுடைய முயற்சியால், அந்த சர்டிஃபிகேட் என்றதை விட என்னுடைய முயற்சியால், தங்கட முயற்சியால் முன்னுக்கு வரதான் கட்டாயமான ஒரு முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இது எனது சவாலாக நான் எடுத்து அதை ஒரு சவாலாக எடுத்ததால தான் இன்றைக்கு நான் என்னுடைய நடனத்தில் என்னுடைய முயற்சியினால் எனக்கு என்னுடைய திருப்திக்காக என்ன செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். எனது கடைசி கேள்வி உங்களுக்காக. நீங்கள், அதாவது உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகள் என்று ஏதாவது இருக்குதா? அதை எங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிறைவேறாத ஆசை ரஞ்சனா, நான் 12 வயசுக்கு முதல் நடனத்தை நான் அவ்வளவு அக்கறைப்படையில் என் அப்பா ஐயாவோட விருப்பம் இல்லைன்றதால அதனால் வாய்ப்பாட்டின் வயலினையும் நான் கூட இதண்டி இருந்தாலும் அது நிறைவேறாத ஆசையாக இருந்தது. ஆனால் அதுவுமே என்னுடைய நிறைவேறாத ஆசைகள் எதுவும் இப்போதைக்கு எதுவுமே இல்லை. எல்லா ஆசைகளையுமே நான் பெரிய ஒரு போராட்டங்களால் தான் நான் வெற்றி கொள்ளக்கூடியதாக இருந்தது. என் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக
இப்பத்தான் இருந்து அதில் வெற்றி கொண்டு இருக்கிறேன். நிறைவேறாத ஆசை என்று எதுவுமே இல்லை. என்னுடைய அப்பா அதுக்கு பிறகு நான் எனக்கு எல்லா விதத்திலேயுமே என்னுடைய ஆசைகளை அம்மா அப்பா என்னுடைய அண்ணாவால் தான் நான் நடனத்துறையே இந்தியாவில் போய் படித்து இந்த நிலைமைக்கு வந்திருக்கின்ற என்னுடைய சகோதரன். அது நான் மிகவும் பெருமைப்படுறேன். நான் இந்த அம்மா அப்பா என்னுடைய அண்ணா 3 பேரும் எனக்கு வாய்த்தது இறைவன் எனக்கு தந்த கொடை. அது நிறைவேறாத எதுவுமே இல்லை அந்த நேரத்தில். அப்புறம் கல்யாணம் முடித்ததுக்கு பிறகு கூட என்னுடைய கணவனாக இருக்கட்டும், என்னோட குழந்தைகளாக இருக்கட்டும், பார்கவி பரதன், அபிமன்யு பரதன் எல்லாருமே எனக்கு நிறைய ஒத்துழைப்பு தந்தவை. எல்லாம் போராடித்தான். என்னுடைய கணவரை எடுத்துக்கொண்டால் என்னுடைய கலைவிழாக்களாக இருக்கட்டும், அரங்கேற்றங்களாக மாணவர்களுடைய அரங்கேற்றங்களாக இருக்கட்டும், எல்லாமே அவர் தான் ப்ரோச்சர் டிசைன் பண்ணுறதுலேருந்து ஹால் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லேருந்து எல்லா பொறுப்பையுமே அவர் தான், எடிட்டிங் எல்லாமே அவர் தான் முழு பொறுப்பையும் எடுத்து செய்வார். இப்படி எல்லாம் இருக்கைக்குள்ள எனக்கு நிறைவேறாத ஆசை என்று நான் போராடித்தான் எல்லாம் வரும். ஆனாலும் நிறைவேறாத ஆசை என்று எனக்கு எதுவுமே இல்லை. நிரஞ்சனா, மிக்க நன்றி டீச்சர். எனது கேள்விகளுக்கு நீங்கள் அருமையாக பதில் அளித்திருந்தீர்கள். தொடர்ந்து இந்த நேர்காணலை எமது திவ்யா சுஜன் அவர்களிடம் நான் கையளித்துக் கொள்ளுகின்றேன். நன்றி. பணிவான வணக்கங்கள் அம்மா, பணிவான வணக்கங்கள். உங்கள் பாத நமஸ்காரத்தையும் ஒன்றாக சந்திப்பது நமக்கு கிடைக்க மிகப்பெரிய பாக்கியம் என்று கருதுகிறோம். அம்மாவை இந்த நிகழ்வுக்கு நீங்கள் அழைத்து உங்களோடு சில நிமிடம் பகிர்ந்து கொள்வதற்கு வாய்ப்பளித்ததுக்கு உங்களுக்கு பரிபூர்ண நன்றிகளை முதற்கண் சமர்ப்பிக்கிறேன். இவ்வாறு ஒரு அருங்கலைஞர், கலையோடு என்றும் சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய பேரன்புக்குரிய மகாலட்சுமி அம்மா இணைந்து கொண்டிருக்கிறார். நமக்கு அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்றுதான் கருதுகிறோம். அம்மா, உங்களிடம் இருந்து நாங்கள் கேள்வி கேட்கும் அளவுக்கு நாங்கள் வளரவில்லை. இருந்தாலும் உங்களிடம் இருந்து சில வாழ்த்துக்களை பெறுவதற்காக ஆசைப்படுகிறோம். வணக்கம் மகள். நீங்கள் இப்படி இலங்கை கலைஞர்களுக்கு ஊக்குவிச்சு முன்னேற்றத்துக்கு அவர் இப்போ செய்கிறது நல்ல சந்தோஷமான செய்திக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் மென்மேலும் இலங்கை கலைஞர்களை முன்னேற்றி கொண்டு வர்றதுக்கு என் வாழ்த்துகள், சந்தோஷமான வாழ்த்துகள். ஆமாம், நீங்கள் இணைந்து கொண்டதே எங்களுக்கு ஒரு மிக குதூகலமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் ஒரு இளம் நடன கலைஞர் ஆசிரியர் என்ற விதத்தில் மிக மிக மூத்த கலைஞர் உங்களிடமிருந்து அறிய விரும்புவது, நீங்கள் கற்ற குருமார்கள் பற்றியோ அல்லது உங்கள் கற்பித்தல் பற்றியோ ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் மட்டக்களப்பில் இருக்கையில் சோபானன் சார்கிட்டையும் லெக்சரர் ட்ரைனிங் காலேஜ் மற்ற தில்லைம்பலம் மாஸ்டர்கிட்டையும் படிச்சினான். இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் வந்து மணியையர் தம்பிரான் சுவாமிகள்கிட்ட படிச்சினான். சங்கீதமும் படிச்சு டான்ஸும் படிச்சேன். அம்மா, இளம் கலைஞர்களுக்கு ஏதாவது நீங்கள் குறிப்பிட விரும்பினால் வாழ்த்துக்கள். எவ்வாறான கலைஞர்கள் உருவாக வேண்டும், எப்படி அவர்கள் இந்த நாட்டிய கலையை கற்க வேண்டும் என்று உங்கள் மனதில் இருந்து? இயற்கையாக கடவுளால் கொடுக்கப்பட்ட வரங்கள் தான் மகள். சங்கீதமும் வாய்ப்பாட்டோ சங்கீதமோ நடனமோ எல்லாம் நீங்கள் செய்றீங்கன்னு நான் செய்யலாது. இயற்கையாக வரணும், கடவுளால் கொடுக்கப்பட்ட வரம். அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். எங்கள் தாய் தகப்பனான் இதெல்லாம் எங்களுக்கு வந்ததுண்டு. மற்றபடி நாங்கள் கடவுள் தந்துட்டாருன்னு சொல்லி அதை அசண்டை நம்ம விடாமல் இன்னும் மென்மேலும் நல்ல ஆக்கள்கிட்ட போய் சேர்ந்து படித்து இன்னும் முன்னுக்கு வர பார்க்கணும். அம்மையாரின் கருத்துப்படி வந்து இறைவனால் கிடைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வரம் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலைஞர்களும் அதை உணர வேண்டும். கலை என்பது நமது தலைக்கணத்துக்குரிய விடயம் அல்ல. கலை என்பது நாங்கள் சரணடையக்கூடிய ஒரு விடயம். அந்த வகையில் இந்த காலகட்டத்தில் எத்தனையோ துறைகள் இருக்கின்றன. கண்முன் நாங்கள் செல்லக்கூடிய பல துறைகள் இருந்தாலும் ஒரு கலைஞராய் இறைவனாய் எங்களுக்கு கிடைக்கப்பெற்ற வரம் உணரும் பொழுது அந்த கலையினூடாகவே நாங்கள் பயணிக்க வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக இருக்கிறது. எங்களுக்கு எத்தனை துறைகள் இருந்தாலும் கலைத்துறையை முன்னெடுத்து செல்ல வேண்டிய ஒரு நோக்கமாகவும் நாங்கள் எம் வாழ்க்கை பயணத்தை கொண்டு போகலாம் என்பது அம்மாவின் கருத்துமாக கூட இருக்கிறது. அந்த வகையில் அத்தனை பேருக்கும் கலைஞர்களாக மிளிர்ந்து கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் எமது வாழ்த்துக்களை அம்மா சார்பாக தெரிவித்து மகிழ்கிறோம். அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் வந்து இந்த நாட்டியத்தை கடத்தி இருக்கிறீர்கள். அந்த ஒரு மிக பெருமை உங்களிடம் இருக்கிறது. அதுவும் குறிப்பாக உங்கள் மகள் மூலமாக
அவர் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பார் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையோடும் நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த நம்பிக்கை என்பதும் பூரிப்பும் என்பதும் உங்கள் முகத்திலேயே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு கல்வியில் இருந்த திருப்தி, நீங்கள் குறிப்பிட்டது போல கடவுள் உங்களுக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார், எனக்கு திருப்தி கிடைத்திருக்கிறது. அந்த திருப்தியை நாங்கள் உணர்கிறோம். கலைஞர்களுக்குள் என்றைக்குமே இந்த திருப்தி என்பது இருந்தால் நாங்கள் இன்னும் நாங்கள் கொடுப்போம். சமுதாயத்துக்கும், ஏனையவர்களுக்கும், அண்டியோருக்கும், அண்டாதவர்களுக்கும் கூட கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு நோக்கம் எங்களுக்கு இருக்கும். அந்த வகையில் உங்களிடம் அதை நாங்கள் நேரடியாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆமாம் டீச்சர், இளம் கலைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்பிய சில விடயங்கள், அதாவது நீங்கள் நல்ல கலைஞர்களாக அவர்கள் வருவதற்காக இருக்கட்டும், அல்லது நடனம் கற்பவர்களாக இந்த தலைமுறையினருக்கு நீங்கள் குறிப்பிட வேண்டிய சில விடயங்களை குறிப்பிடுங்கள். இளம் கலைஞர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னவென்றால் திவ்யா, அர்ப்பணிப்பு அது வாழ்க்கையாகட்டும் கலையாகட்டும் எந்த விடயமாக இருந்தாலும் அர்ப்பணிப்பு இல்லாவிட்டால் நாம் அந்த விடயத்தில் நாம் முழுமையடைய முடியாது என்பதுதான் என்னுடைய நோக்கம். இந்த அர்ப்பணிப்பு இருந்தால் அதை நாங்கள் வெற்றிகரமாக 100% அதில் வெற்றி அடையலாம். இந்த அர்ப்பணிப்பு அதுவும் கலையை பொறுத்தவரையில் அம்மா அப்பா குழந்தை மட்டுமல்ல, இளம் கலைஞர்கள் மட்டுமல்ல, அவர்களை சுற்றி இருக்கும் அவர்கள் குடும்பம், அம்மா அப்பா அவர்கள் எல்லோரும் அந்த குழந்தைக்கு நாங்கள் முன்னோடியாக இருந்து அந்த பிள்ளைக்கு தேவையானதை நாங்கள் செய்து கொடுத்தோம்னா அந்த பிள்ளையும் முழு மனதாக அர்ப்பணிப்போடு அதை செய்து கொண்டு போனால் வாழ்க்கையில கலைத்துறையை பொறுத்தவரையில கட்டாயம் மிகவும் வெற்றி அடையலாம் என்றதுதான் என்னுடைய நான் பூரணமாக அறிந்த ஒன்று. நடனம் பயில்பவர்களுக்கு அர்ப்பணிப்பு என்பது எத்தனை தூரம் அவசியம் என்பதை ஆணித்தரமாக கூறியிருக்கிறீர்கள். அதே போல பயிற்சி, கடின உழைப்பும் பயிற்சியும் அவர்களுக்கு பக்கபலமாக அமையும். இவ்வாறான பயிற்சியும் அர்ப்பணிப்பும் இருக்கும் பொழுது சூழ இருப்பவர்கள் கூட, அந்த குடும்பத்தவர்களாக இருக்கட்டும், ஏனையவர்களாக இருக்கட்டும், அவர்களது துணை கூட அவர்களுக்கு என்றும் நிற்கும். அதே சமயம் ஒரு குழந்தைகளாக கல்வி நடனம் பயில வருபவர்களுக்கு பெற்றோர்கள் மிக மிக அவசியம். சோ பெற்றோர்களின் பங்கு இங்கு ஒரு நடன கலைஞரை உருவாக்குவதில் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. எனவே அந்த பெற்றோர்களும் அத்தகைய நல்ல குருவிடம் சேர்ப்பிக்க வேண்டும். சேர்ப்பித்த குருவிடம் முழுவதாக சரணடைந்து கற்பதற்குரிய வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பனவற்றை நீங்கள் மிக அழகாக கூறியிருந்தீர்கள். ஆமாம், இத்தனை மணி நேரமாக எம்மோடு உங்களது பொன்னான நேரத்தை செலவழித்து எமக்காக நீங்கள் ஆக்கி தந்திருக்கிறீர்கள். ஞானச்சிற்பி நிகழ்ச்சிக்காக. ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக உங்களை போன்ற தேர்ந்த நல்ல கலைஞர்களை நாங்கள் நேர்காண்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களது அற்புதமான கருத்துக்கள், நீங்கள் கற்பித்த முறை, பாணி, அணுகுமுறை என்பன பல விடயங்களை இன்று நம்மோடு இணைந்து நீங்கள் வழங்கி இருந்தீர்கள். இதற்கும் மேலாக உங்கள் தாயை எமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தீர்கள். அதற்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். இந்த சமயத்தில் இறுதியாக உங்களுக்கு கலைஞர்களுக்காக இருக்கட்டும், இல்லை பொதுவான கருத்துக்களாக இருக்கட்டும், நீங்கள் கூற விரும்பினால் அதனை நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக திவ்யா, நான் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இலங்கையில் வாழ்கிற எங்களுடைய வாழ்க்கை முறை வித்தியாசமாக இருந்தது. நான் லண்டனில் இருக்கிறதால நான் சொல்ல வேண்டிய ஒன்று, நம்முடைய வாழ்க்கையை ஒரு கூட்டு குடும்பமாகவோ அல்லது உறவினர்களுடைய நெருங்கிய உறவாடிய நிலையிலேயோ தான் எங்களுடைய வாழ்க்கை முறை அமைந்திருந்தது. எங்களுக்கு முன்னுக்கு எங்களுடைய உறவினர்களை பார்த்து, எமது வயது ஒத்தவர்களை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து கற்றுக்கொண்ட விஷயங்கள் நிறையவே இருந்தது. ஆனால் இங்கத்தை பிள்ளைகளுக்கு பார்க்கிற போது இங்கத்தை பிள்ளைகளுக்கு நாங்கள் அனுபவித்த நிறைய விஷயங்கள் அவர்களுக்கு அனுபவிக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம். அவர்களுக்கு அந்த கூட்டு வாழ்க்கையோ அல்லது உறவினர்கள் மிக அருகில் இல்லாததாலோ அவர்களுக்கு அம்மா அப்பா அந்த குடும்பம் இதோடையே நேரம் இல்லாமல் அப்படியே 24 மணித்தியாலமும் ஓட்டமும் நடையுமாகத்தான் வெளிநாடுகளில் உள்ளவர்களுடைய வாழ்க்கை முறை போய்கொண்டிருக்கிறது. அதற்காக நான் என்னிடம் கற்றுக்கொள்ள வரும் மாணவர்களுக்கு நான் ஒன்றுதான் சொல்லிக் கொள்ளுவேன். மாதா பிதா குரு தெய்வம். மாதா தான் எங்களை உலகுக்கு அறிமுகப்படுத்துகிறார், மாதா தந்தையை அறிமுகப்படுத்துகிறார், மாதாவும் பிதாவும் சேர்ந்து அருமையான குருக்களை எங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள். எங்கள் சமயத்தை பொறுத்தவரையில் மாதா பிதா குரு, நான் நம்புவது என்னவென்றால் மாதா பிதா குரு இந்த 3 பேரையுமே நாங்கள் உன்னதமான நேசித்து அன்புடன் நேசித்து உன்னதமான நிலையில் வைத்திருந்தால் கடவுள் உன்னோடையே இருப்பார் என்பதுதான் நான் என்னிடம் வரும் குழந்தைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது. 2வது விஷயம், பிராக்டிஸ் மேக்ஸ் அ பர்சன் பெர்ஃபெக்ட். இது
ரெண்டு விஷயங்களும் நான் நெடுக அடிக்கடி இந்த குழந்தைகளுக்கு நான் சொல்றோம் உண்டு. அந்த இங்க வாழ்ற குழந்தைகளுக்கு இந்த வாழ்க்கை முறை, அனுசரணை இதுகள் எல்லாம் சேர்ந்து இதுகளை கற்றுக்கொண்டு அவர்களுக்கு பெற்றோர்கள் அவர்களுடன் உறுதுணையாக இருந்து அவர்களை நெறிப்படுத்துவார்கள் என்ற ஆவலுடன் நான் இந்த நிகழ்வுக்கு நீங்கள் என்னை ஞான சிற்பி மூலம் என்னை அறிமுகப்படுத்தி எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்காக திருமதி திவ்யா சுஜேன், திருமதி நிரஞ்சனா சுரேஷ், உங்கள் இருவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி, இந்த இலங்கை கலைஞர்களை நீங்கள் எல்லா இடமும் பரவலாக நீங்கள் முன்னெடுத்து அவர்களை அறிமுகப்படுத்தி இந்த நிகழ்வு மிகவும் மிகவும் பாராட்டுக்குரியது. உங்கள் இருவரையும் இறைவன் சகல சௌபாக்கியங்களும் பெற்று நீடூடி வாழ இறைவனுடைய ஆசிகள் நடன கலைஞர்கள் சார்பில், என்னுடைய கலாநிகேதம் சார்பில் உங்களுக்கு நன்றிகளையும் விடையையும் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த வகையில் நல்ல கலைஞர்களை எமக்கு அறிமுகப்படுத்தி ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக வெளிக்கொணர வேண்டும் என்ற ஒரு பெரும் அவாவில் எமக்காக உங்கள் தொடர்பாடலை வழங்கியிருந்த திருமதி நளினி சிவகுமார் அம்மையார் அவர்களுக்கு எமது பரிபூரணமான நன்றிகளை இத்தருணத்தில் சமர்ப்பித்துக் கொண்டு, மிக அழகாக ஒரு வித்தியாசமான முறையில் என்னதான் சமூக வலைதளங்களினூடாக நேர்காணல் இருந்தாலும் உங்களோடு உடன் இருந்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கமைத்து வழங்கியிருந்த லண்டன் திருமதி நிரஞ்சனா சுரேஷ் அவர்களுக்கு எமது அன்பும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு அழகிய ஞானச்சிற்பி நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை இனிய வணக்கங்களும் நன்றிகளும்.